Hi everyone. First of all, two things. Happy Republic Day. And second of all, I'm so sorry. 10-15 minutes late we're a little held up with the case downstairs, so I correct time log in. But I'm happy that I'm seeing you once again, all of you in the live today. So quickly, time waste panama, let's go on to the questions. I think we actually got few questions live podron sollumbodhe, so on the questions na first answer pannidren. Adukapram neenga kekra questions ku I'll be definitely answering. The first question was about ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. ஒன், நிறைய நேரம் நிற்கிறேன் டாக்டர், என்னோட ஸ்கூல்லலாம், அதனால எனக்கு பேக் பெயின் வருது, அண்ட் லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம்க்கு ஏதான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு. ஆப்வியஸ்லி பேக் பெயின் வருது அப்படின்னா எய்தர் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன், ரெண்டாவது நம்மளோட ஹைட்டுக்கான கரெக்ட் வெயிட் இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டாவது. மூணாவது நம்ம ஏஜ் என்ன, விட்டமின் டி லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு, அதுவும் முக்கியமாக சவுத் இந்தியன் பாப்புலேஷனில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட விட்டமின் டி லெவல்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும். நாட் ஜஸ்ட் நீங்கள் நம்ம சன்லைட்டில் போய் இருந்தால் மட்டும் விட்டமின் டி வந்துடாது. ஸோ ஆப்வியஸ்லி வி நீட் விட்டமின் டி லெவல் பிளட் டெஸ்ட்டில் பண்ணி டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் பவுடர் இல்லை டேப்லெட் சாஷேஸ் நாங்கள் கொடுப்போம் ஃபார் 4 to 6 weeks. அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்றதுக்கு ஒன், ஃபிசியோதெரப்பி இருக்குது, ட்ராக்ஷன் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் ஒன்று இருக்குது, அண்ட் அதுவே எம்ஆர்ஐயில் பார்த்து நர்வ்ஸ் ரெண்டு டிஸ்க்குக்கும் நர்வ்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகுது இல்லை ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தென் டெஃபினட்டாக யூ நீட் டு மீட் அன் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் அ நியூரோசர்ஜன் டு டிசைட் ஃபர்தர் ப்ராசஸ். அண்ட் postpartum umbilical hernia, whether surgery is the only cure அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ umbilical hernia அப்படின்னாலே ஹர்னியானா என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹர்னியா இஸ் அ வேர்ட் விச் கேன் பி யூஸ்ட் எவ்ரிவேர். ஸோ ஹர்னியானா என்ன? ஹர்னியா மீன்ஸ் சம்திங் ஹர்னியேட்டிங்னா ஒரு ஓட்ட வழியாக ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வெளில வருதுன்னு அர்த்தம். ஸோ ஓட்ட வழியானா there should be a defect இல்லையா? ஸோ எங்கே ஹர்னியா இருந்தாலும் ஒரு டிஃபெக்ட், ஒரு அந்த கவரிங் ஷீட்டில் ஒரு ஓட்டை இருக்கலாம். அந்த ஓட்டையிலேருந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குடல் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த டைம் குடல் தான் இருக்கும், குடல் இல்லை அதோட ஷீட் லேயர் அந்த மாதிரிலாம் வெளில வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது அம்பிளிக்கல், அதாவது தொப்புள் கொடி இடத்துக்கிட்ட நடக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அம்பிளிக்கல் ஹர்னியா. ஆப்வியஸ்லி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் இருக்குன்னு நான் சொன்னாலே அதுக்கு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். ஏன்னா அந்த டிஃபெக்டை ட்ரீட் பண்ணாத அதோட பிரச்சனை தீரும். இது வந்து மெடிசன் மூலியமாவோ இல்லை எக்ஸசைஸ் மூலியமாவோ உள்ளே போகிற வாய்ப்புகள் கிடையாது. அந்த டிஃபெக்டை மூடினாதான் அந்த அம்பிளிக்கல் ஹர்னியா, அந்த குடல் பகுதி வெளியில் வராமல் அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் ரெடியூஸ் ஆகி நார்மல் ஆகும். அண்ட் அந்த டிஃபெக்ட் மூடும் போது ஒரு மெஷ் வச்சு தைப்பாங்க, ஒரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சல்லடை மாதிரி அந்த ஒரு மெஷ் வச்சு அந்த டிஃபெக்டை மூடி தையல் போடும் போது அந்த மெஷ் வந்து புண்ணு ஆறும் போது அது ரொம்ப டைட்டாகி அந்த இடத்த நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அண்ட் I think mostly நீங்க கேட்டதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் நம்ம லெட்ஸ் கோ ஆன் டு தி லைவ் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பரமேஸ்வரி ரேவதி கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், குழந்தை தங்காமல் போவதுக்கு கிருமி காரணம், வைரல் கிருமி இருக்குமா? ஓகே, ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து வைரல் ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு லைக் ஒரு ஜென்ரலாக சொல்ல முடியாது. பட் எனி சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பட் அது மட்டுமே வந்து குழந்தையின்மைக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ஸோ தெர் ஆர் மெனி அதர் ஃபேக்டர்ஸ், மேல் ஃபேக்டர்ஸ். ஹஸ்பண்ட் சைடோட விந்து அணுக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மா லைக் அதாவது ஒய்ஃப் சைடில் நம்மளுக்கு எதான இஷ்யூஸ் இருக்கா, யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, டியூப்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் டியூப் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் நிறையா இருக்கும் வைரலை விட. ஸோ வைரல்னா நிறையா முறை டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். டார்ச் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனால் ப்ரெக்னன்சி நடக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு மிஸ்கரேஜ் ஆக வாய்ப்புகள் உண்டு. I'm Vasanthi. I have low egg quantity, ma'am. 13 mm is there. So what I have to do? Okay, see, ஒரு எக்கோட குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது வெறும் அந்த ஒரு மில்லிமீட்டர் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை. ரெண்டு விஷயம் இருக்கு மெயினாக, எக்கோட குவாலிட்டியும் அது ரிசர்வும் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் AMH அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்ற ஒரு பிளட் டெஸ்ட் நம்ம பிளட்ல பார்க்கும்போது அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோர் தென் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 2க்கு மேலே இருக்கா, ஒரு 3 4 5 லெவலில் இருந்தால் நிறைய உங்களோட குவாலிட்டி ஆஃப் எக்ஸ் இல்லை ரிசர்வ் ஓவேரியன் ரிசர்வ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும்.
ரெண்டாவது உங்களோட பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே ஆர் தேர்ட் டேல உங்க டாக்டர் ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஆன்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட். அப்படின்னா அந்த கருமுட்டைகள் எவ்வளோ கருமுட்டை உங்களோட முட்டை பையில இருக்கு, அதுவும் கரெக்டா அந்த பீரியட்ஸ் வந்த ரெண்டாவது இல்லை மூணாவது நாள் பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் ஓவராலா உங்களோட ஒவேரியன் ரிசர்வ், உங்க எக்கோட ரிசர்வை பத்தி சொல்றதே தவிர அந்த 13 மில்லிமீட்டர் அந்த ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் அதை குறிக்காது. ஃபாத்திமா ஜே பானுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், 29th வீக்ல ட்வின் பேபிஸ்னா வெயிட் எவ்வளோ இருக்கணும்? ஓகே, ஸோ இது வந்து ட்வின்ஸ் இல்லை சிங்கிள் இல்லை, ரொட்டீனாகவே 28 வாரம் இல்லை 29 வாரம், ஒரு 28 வாரத்தை தாண்டிடுதுன்னா குழந்தைங்கன்றது 1 கிலோன்றது நாங்கள் சொல்லுவோம். 28 லாஸ்ட் லைவ்ல கூட நான் இதை சொல்லியிருப்பேன். 5 மாதம் ஸ்கேனில் ஒரு 300 to 400 கிராம்ஸ் கிட்ட இருக்க வேண்டிய குழந்தை. அதே 7 மாசம் முடிவு தான் 28 வாரம். 28 வாரத்துல 1 கிலோக்கு மேல, சப்போஸ் 29 வாரம்னா 1.2 1.3 கிலோஸ் கிட்ட கூட இருக்கலாம். எனிவேர் பிட்வீன் 1 to 1.5 கிலோஸ், சிங்கிள் பேபியா இருக்காலும் சரி இல்ல ட்வின்ஸ் ஆனாலும் சரி, அதுதான் நார்மல் வெயிட். ஜெயஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஹாய் மேம், நியூபார்ன் பிரஸ்ட் ஃபீடிங், ஹவு ஃப்ரீக்வென்ட் ஷுட் ஃபீட்? How to know milk is sufficient for baby? That's a very good question. ஏன்னா நிறைய ஆக்சுவலாக டெலிவரி ஆன அம்மாக்களுக்கு இந்த டவுட் இருக்கும். ஜெயஸ்ரீ, I want to tell you that feed when the baby needs it. ஸோ அந்த ஃபீடிங் பேட்டர்ன்றது நிறைய பேர், சில பேர்லாம் சொல்லுவாங்க எவ்ரி 2 hours நீங்கள் ஃபீட் பண்ணணும், குழந்தை அழலைனாலும் நீங்கள் எழுப்பி விட்டாவது ஃபீட் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. அதே ஆன்சர் தான் உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினுக்குமே அதே தான் ஆன்சர் ஆகும். என்ன ஆன்சர்னா, எவ்ரி 2 hours 3 hours ஃபீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. as long as அந்த பேபி will cry for its feed. 1 இல்லையா, ஒரு ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி இருக்கு, ஒரு 6 hours இல்லை 8 hours தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்னா that's different. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு நியூ பார்ன் பேபின்றது ஒரு 2 to 3 hours ஒன்ஸ்க்கு மேலே ஸ்மால் ஃபீட்ஸ் தான் அது எடுத்துக்கும். அதுக்கு மேலே அந்த தம்மியாலையும் அந்த பால் கொள்ளாது இல்லையா. ஸோ அந்த இஸ் அ வெரி ஸ்மால் ஸ்டமக், ரைட்? ஸோ அதாலையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ எவ்ரி 2 to 3 hours மீன்ஸ் இன்வேரியபிளி ஒரு ஃபீட் குழந்தை எடுக்கும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு. அது ஃபர்ஸ்ட். செகண்ட், எப்படி என் குழந்தைக்கு ஃபீடு பத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த குழந்தை ஃபீடுக்கு அப்புறம் நீங்கள் பர்ப் பண்ணிட்டு சைலண்டாக படுத்து தூங்குற போதோ 1 2, ரெண்டாவது அந்த பேபி கிராங்கியா எப்போ பார்த்தாலும் அழாமல் இருக்கு, பேபி இஸ் பிளேயிங் வெரி வெல் அண்ட் பேபி இஸ் ஆக்டிவ், ஒரு இன்சிசன்ட் க்ரைன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ரொம்ப சிடுன்னு இல்லை ஒரு நச்சுன்னு அழுதுண்டே இருக்கிற குழந்தை, தட் மீன்ஸ் த ஃபீட் இஸ் நாட் ப்ராப்பர் ஆர் த பேபி இஸ் நாட் ஃபீடிங் வெல். 2 1 that's the first point. Second point, அந்த குழந்தை எப்போ ஃபீட் பண்ணி calm and quiet பர்ப் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதோ, that means the baby is full ன்னு அர்த்தம். So you don't have to force feed. நிறைய பேர் சொல்ற மாதிரி தூங்குற குழந்தை எழுப்பி விட்டு ஃபீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. The baby knows when it wants its feed. So every 2 to 3 hours once அந்த பேபியே உங்களை கேட்கும் and நிம்மதியா தூங்குற குழந்தை after feeding, that means the feed is good enough. Okay, Rajeshwari, hi ma'am, I am 6 months of pregnancy. I have gas trouble that makes me uncomfortable. True. அது உங்களுக்கு மட்டும் இல்லை ராஜேஸ்வரி, நிறைய பேருக்கு இருக்கு. தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மெயின் கல்பிரிட் இன் பிரெக்னன்சி. கல்பிரிட்னு சொல்ல முடியாது, தட்ஸ் ஒன்லி ஹார்மோன் இன் பிரெக்னன்சி விச் இஸ் கால் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, இட் ஆக்ட்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ. அந்த ப்ரெக்னன்சி ஆன அந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்டிங். தலையிலேருந்து கால் வரைக்கும், நுனி வரைக்கும் அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட எஃபெக்ட்ஸ் தெரியும். அது எப்படிலாம் தெரியும்னா, ரொம்ப ஹெட் ஹெவியாக இருக்கும், நம்மளோட பாடி ரொம்ப சூடாக இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் will actually increase the body temperature by 0.5 to 1 degree. ரொம்ப ஹெவினஸ், பிரெஸ்ட்ல ரொம்ப ஹெவினஸ் இருக்கலாம், ஸ்டமக் ரொம்ப டிலேடாக டைஜஷன் ஆகலாம், உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது நீங்கள் ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஸோ இது எல்லாமே கான்சிக்வன்சஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான். அப்படி என்ன பண்ண முடியும்? ப்ரொஜெஸ்ட்ரானா நான் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரெக்னன்சி. த ஒன்லி திங் வாட் யூ குட் டூ இஸ் ஸ்பிளிட் அவுட் யுவர் மீல்ஸ். எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் ஒரு 2 to 3 hours ஒன் ஸ்மால் மீல்ஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கேஷியஸ் சப்ஸ்டன்சஸ் எடுத்துக்காதீங்க, லைக் இந்த கிழங்கு வெரைட்டிஸ்லாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப ஜங்க் ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ தட் யுவர் டைஜஷன் ப்ராசஸ் இஸ் சிம்பிளாக. ஸ்டீம்டு ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் பிளாண்ட் டயட் எடுத்துட்டீங்கன்னா டைஜஷன் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அண்ட் நிறைய தண்ணி, அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 glasses of water a day along with your meals. பிரியா கார்த்திக் கேட்டிருக்காங்க, மேடம் செகண்ட் ப்ரெக்னன்சியில் எந்த மந்த்தில் இருந்து பேபி மூமெண்ட் எதிர்பார்க்கலாம்?
ஓகே, அது செகண்ட் ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சின்னு பிரித்து சொல்லலை. பட் when compared to your first pregnancy, செகண்ட் ப்ரெக்னன்சியில் ஒரு couple of weeks முன்னாடியிலேருந்து உங்களுக்கு மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு 5th month ஸ்கேன் வரும்போது தான் மூமெண்ட்ஸ் தெரியறதா நாங்கள் ரொட்டீனாக கேட்கறது உண்டு. ஒரு 20 வாரம் இல்லை 21 வாரத்துக்கு தான் நாங்கள் யூஸ்வலாக கேட்போம். ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு ஒரு 18-19 வாரத்துலேயும் நிறைய பேர் தெரிஞ்சிடும். நான் அதை சொல்லி இன்னொன்னும் நான் சொல்லணும், ஏன்னா இப்போதான் ஒரு பேஷண்ட்க்கு அதை நான் சொல்லிட்டு வந்தேன். உங்கள் வயிறு திக்னஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்மளோட அடி வயிறு ரொம்ப திக்காக இருக்கு, ரொம்ப நம்ம கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி சிசேரியனாக இருக்கும்போது நம்ம அடி வயிறு கனமாக இருக்குது அப்படின்னா பேபி என்னதான் நார்மல் வெயிட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு மூமெண்ட்ஸ் தெரிய லேட் ஆகலாம். மூமெண்ட்ஸ் தெரியறதுன்றது எந்த ஒரு கணக்கும் கிடையாது. சில பேருக்குலாம், எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு 7 மாதம் வரைக்கும் கூட மூமெண்ட்ஸே தெரியலன்னு சொன்னது உண்டு. ஸோ அதனால் as long as ஸ்கேனில் உங்கள் டாக்டர் பேபி நல்லா இருக்குது, க்ரோத் நல்லா இருக்குது, ஃப்ளூயிட் நல்லா இருக்குது, மூமெண்ட்ஸும் உள்ள நல்லா இருக்குன்னா பயப்படாதீங்க. யூ கேன் ஈஸிலி வெயிட் பியாண்ட் 5 months to perceive your movements even in your second pregnancy. கௌசல்யா ராமன், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இது நான் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேஷண்ட்டுக்காக நான் சொல்லிடுறேன், எவ்ரிடே ப்ளீஸ் டூ. ஏன்னா அது பண்ணுறதை விட பண்ணாமல் இருந்தால் தான் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். அது வந்து பேஷண்ட்னாலன்னு மட்டும் வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சுற்றி இருக்கிறவங்க அவங்களும் அவங்க பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில், உங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அதை சொல்கிறாங்க, நான் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ப்ரெக்னன்சி பிளான் தான் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தாராளமாக வாக்கிங்கோ இல்லைனா ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கோ இல்லை இஃப் யூ டூ யோகா, சில பேர் வந்து நான் சைக்கிளிங் பண்ணலாமா, நான் ஸ்விம்மிங் போகலாமா, எலிப்டிக்கல் பண்ணலாமா, என்ன வேணாலும் பண்ணலாம். பிகாஸ் ப்ரெக்னன்சி ஃபார்மேஷன்றது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். ஜஸ்ட் பிகாஸ் யூ டூ யோகா ஆர் யூ டூ சைக்கிளிங் ஆர் யூ ஜாக், யூ கோ ஃபார் அ மேரத்தான், ப்ரெக்னன்சி ஆக போகிறத நம்ம வெளியிலேருந்து எதுவும் பண்ணி ஆகாமல் தவிர்க்க முடியாது. அது பாசிபிளே இல்லை. ஸோ தாராளமாக கண்டினியூ யுவர் ஆக்டிவிட்டி. என்ன ப்ராப்ளம்னா ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுறவங்க தான் வெயிட் இன்னும் ஜாஸ்தி போட்டுட்டு வராங்க. இஃப் தே பிளான் ஃபார் ப்ரெக்னன்சி ஃபார் 6 months, முன்னாடி இருந்த வெயிட்டை விட ஈஸியாக ஒரு 4 to 5 kilos தே கெயின் எக்ஸ்ட்ரா. ஸோ தட்ஸ் நாட் குட். அதனால irregular periods, அதனால திருப்பியும் ப்ரெக்னன்சி பிளானிங் டிலே ஆகுது. ஸோ டோன்ட் even do that. மேக்ஸிமம் ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. தாராளமாக 30 to 45 minutes a day you can have healthy activity, physical activity that will not hurt your pregnancy in any way. கங்காதேவி, ஹாய் மேம், எனக்கு 2 times அபார்ஷன் ஆகிடுச்சு. ஸோ டாக்டர் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டெஸ்ட் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆனால் திரும்ப அபார்ஷன் ஆக சான்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ ஃபேர் எனஃப் கங்கா, பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா 2 times மிஸ்கேரேஜ் ஆகும்போது முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் வந்து டெஸ்ட்டுன்னு எடுக்கிறதே வந்து ஒரு 3 times மிஸ்கேரேஜ் ஆன உடனே தான் நாங்கள் டெஸ்ட்டே பண்ணுவோம். இப்போல்லாம் ஏன்னா we're expecting, அதனால 2 timesலேருந்து we are starting to test. அதில் தப்பில்லை. பட் நம்ம எதனால மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் கங்கா. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன காரணம் நம்ம கண்டுபிடிச்சாதான் அடுத்தடுத்த வாட்டி அது வராமல் இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியும். அதனால தான் உங்கள் டாக்டர் பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்பர் 1. நம்பர் 2, நம்ம பண்ணுற பிளட் டெஸ்ட்லேயே நம்மளுக்கு காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னா எக்ஸலண்ட். we know the reason, we can try to prevent it. ஏன்னா there are things that நம்ம காரணம் கண்டுபிடிச்சானா எக்கோஸ்பிரின், அதாவது ஆஸ்பிரின்ற மாத்திரை நாங்கள் கொடுக்கறது உண்டு, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது உண்டு. நிறைய முறை எங்களால் ப்ரிவென்ட் பண்ணுற வாய்ப்புகளும் உண்டு. ஸோ உங்கள் டாக்டர் சொன்ன டெஸ்ட்டு பண்ணுங்கள். பண்ணி காரணம் தெரிஞ்சதுன்னா தாராளமாக we can try to avoid it in the next pregnancy. We can only try to avoid it. நடக்கிறத நம்மளால் வந்து நடக்க முடியாமல் கம்ப்ளீட்டாக தடுக்க முடியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டாக்டர் வந்து கண்டிப்பாக அது சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. Placenta previa. I am 32 weeks pregnant. I have taken scan during 28th week. My placenta was 1.2 centimeter up until it has to go 0.8 centimeter up. Will it definitely go up? டெஃபினெட்லி கோ அப்னு டெஃபினெட்டுக்குன்னு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னா நஞ்சுக்கொடி கீழே இருக்குன்னு அர்த்தம். நஞ்சுக்கொடி வந்து யூஸ்வலாக லோவர் செக்மெண்ட், அதாவது நம்ம டெலிவரி பண்ணுற டைம் அந்த கர்ப்பப்பையோட வாய்க்கு பக்கத்து பகுதியில் யூஸ்வலாக நஞ்சுக்கொடி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, டெலிவரி டைம் போது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும் போது நஞ்சுக்கொடி கிட்டக்க இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அது பிரிய வாய்ப்பு இருக்குது. அது பிரிஞ்சிருச்சுன்னா ப்ளீடிங் நிறையா வந்துடும். அம்மாவுக்கும் அது டெட்ரிமெண்டல் அண்ட் குழந்தைக்கும் ஆக்சிஜன் ஃப்ளோ கட் ஆகிடும். ஸோ அதனால தான் நஞ்சுக்கொடி கீழே இருக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லும். அதுவும் 7-8 மாதத்துக்கு மேலே. கண்டிப்பாக டெஃபினட்டாக மேலே போயிடுமான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது, மேலே இருக்கிற மட்டும் தான் தெரியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் 90 to 95% ஆஃப் த டைம் பிளாசண்டா மேலே போயிடும். ஆனால் அது 100%ன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 9 months, அதாவது 34 to 36 வீக்ஸ் தான். 36 வீக்ஸில் தான் அந்த யூட்ரஸ் அதோட கம்ப்ளீட் எக்ஸ்பான்ஷனை முடிக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சு பார்க்குற ஸ்கேன் தான் will be ஃபைனல் ஸ்கேன்.
Doctor, I am in 38th week, but my baby weight is 3.5 kg now. Is it possible for normal delivery or shall I go for C-section? Very, very tough question to answer, and that too in a live session. So 38 weeks, 3.5 kilos. I wouldn't say it's difficult, but for a normal delivery, it depends on many factors. என்னெல்லாம் many factors? நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நிறைய லைவ்லயும் இல்லை வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். அம்மாவோட ஹைட், அம்மாவோட ஹைட் ஏன் முக்கியம்? ஏன்னா ஹைட்டு நல்லா இருந்ததுன்னா அம்மாவோட இடுப்பு எலும்பு அதோட வித் அதோட ப்ரொப்போர்ஷனும் நல்லாயிருக்கும். அதை தாண்டி மூணாவது அந்த இடுப்பு எலும்பு நல்லா இருக்குது அப்படின்னா குழந்தையோட தலை எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அடிவழியாக கைவிட்டு பார்த்து வஜைனல், அதாவது நம்ம கர்ப்பப்பையோட வாய், வஜைனா பக்கத்தில் சர்விக்ஸ்ன்னு இருக்குது, கர்ப்பப்பையோட வாய் எவ்வளோ சாஃப்டாக இருக்கா, ஓப்பன்டாக இருக்கா, தலை நல்லா இறங்குறதா, நல்ல பெயின் வருதா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ த மெயின் திங் வில் பி யுவர் ஹைட், யுவர் ஹிப் போன் அண்ட் த பேபிஸ் ஹெட் correlation to that of your hip bone. இது வந்து எக்ஸாமின் பண்ணி உங்கள் டாக்டர் மட்டுமே சொல்லக்கூடிய உண்மை விஷயம். ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் ட்ரஸ்ட் யுவர் டாக்டர். உங்கள் டாக்டர் யாராக இருந்தாலும் உங்கள் ஆப்ஸ்டேஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க, பிகாஸ் ஷீ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு கைட் யூ ஃபார் யுவர் டெலிவரி, வெதர் இட்ஸ் கோன் பி நார்மல் ஆர் C-section. பட் ஆல் தி பெஸ்ட். வாட் எவர் இஸ் கோன் ஹேப்பன் இஸ் கோன் ஹேப்பன் only for your good. Next, Deepa. Ma'am, I had an epidural delivery. At that time, I was not able to push the baby out. So it was a forceps delivery. I heard that it causes autism and brain damage. So it's no more used. How true is that? Not really. Forceps not used in கிடையாது. தாராளமாக forceps is being used. என்னன்னா அந்த ஆர்ட் வந்து ஸ்லோவாக இட்ஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். ஏன்னா நிறையா முன்னாடி காலத்துலலாம் வந்து லைக் நிறைய பேர் ஃபோர்செப்ஸ் ட்ரெயின் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஃபோர்செப்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அவுட்லெட் ஃபோர்செப்ஸ்ன்றது வெறுமை சும்மா அந்த பேபி ஹெட் வெளில எடுக்கிறதுக்கு மட்டுமே நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிறது உண்டு. ரெண்டாவது மிட் கேவிட்டின்னு இருக்குது, ரொம்ப கொஞ்சம் பின்னாடியே இருக்கிறதாலே நாங்களே வந்து ஃபோர்செப்ஸ் அப்ளை பண்ணி எடுக்கிறது உண்டு. ஸோ எஸ், ஃபோர்செப்ஸ் டூ ஹாவ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜஸ், பட் அவுட்லெட் ஃபோர்செப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி குழந்தை டெலிவரி பண்ணும்போது குழந்தை நல்லா அழுதுடுது, குழந்தை didn't have any postnatal complications, டெலிவரிக்கு அப்புறம் பேபி இஸ் ஆக்டிவ், ஃபீடிங், வெயிட் நல்லா இருக்கு, அப்கார் ஸ்கோர், அதாவது குழந்தை பிறந்து நல்லா அழுதுது, மூச்சு விட்டுது, அதெல்லாம் இருந்ததுன்னா the baby is going to be absolutely fine. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் ஃபோர்செப்ஸ்னா தான் பிரெயின் ஹெமரேஜோ இல்லைனா ஐக்யூ டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருக்கலாம். பட் நாட் ஃபார் ஆல் ஃபோர்செப்ஸ், டெஃபினெட்லி நாட் ஃபார் ஆல் ஃபோர்செப்ஸ். ஐ ஹேட் சோ மெனி, நானே நிறையா நாங்களாம் படிக்கிற காலத்தில் we have had so many forceps deliveries. எல்லா பேபிஸ்க்குலாம் brain development affect ஆகாது. Anubala, hi ma'am, is there any breathing techniques to manage the labor pain? If so, please post a video on that. Also, can a pregnant woman drink jeera water and coconut water? Yeah, தாராளமா. 2 questions. 1, breathing. நாங்க பண்ண அந்த lung videoல if you could see, நாங்க பிராணாயாம பத்தி சொல்லியிருப்போம். 1:2 breathing அப்படின்னு. Don't forget to watch that video, because நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு they have given us a lot of positive views and their opinions about that video. ஏன்னா அந்த வீடியோலயே I would have said how best you can use your lungs for breathing. ஏன்னா நம்ம வந்து அதில் நான் குவிக்காக அந்த 1:2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நம்ம மூச்சு எடுக்கிறது ஒரு 1 செகண்டை நம்ம எடுத்தோம்னா ப்ரீத் அவுட் பண்ணுறது வந்து 2 times more, 2 seconds எக்ஸ்ட்ராவா ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் 1:2. அண்ட் அதுவே போருமானது. அண்ட் லேபர் பெயின் போதுமே ஆல் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் டேக் டீப் பிரெத் அண்ட் புஷ் அவுட் டு யுவர் மவுத். ஸோ அதுவே இட் ஆக்சுவலி ரிலாக்ஸஸ் யுவர் என்டையர் லோவர் அப்டாமினல் மசில்ஸ் அண்ட் யுவர் தை மசில்ஸ். ஸோ ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தாராளமாக ஜீரக தண்ணி ஆகட்டும் இல்லைனா இளநீ ஆகட்டும், டெஃபினெட்லி யூ கேன் டேக் எனிதிங். அளவுக்கு மீறினா லைக் அமுதமும் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோட்டோகால். யூ கான்ட் ஹேவ் லைக் சே ஒரு 4-5 இளநீ ஒரு நாளைக்கு நான் குடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ ஒன்ஸ் அ டே இளநீ, ஆல்டர்னேட் டேஸ் இளநீ இல்லை ஜீரக தண்ணி தாராளமாக குடிக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. Neri Selvaraj, hi ma'am, I am in 6 weeks pregnancy, a small clot and light bleeding. Already had abortion. Doctor gave injections and tablets. Will bleeding be because of having Ecospirin 75?
Okay, so basically என்னன்னா since you had a previous history of miscarriage, your doctor has been very particular that இந்த வாட்டியும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் எக்கோஸ்பிரின் போட்டிருக்காங்க. எக்கோஸ்பிரின்னால சம்டைம்ஸ் ப்ளீடிங் வரலாம், பட் ப்ளீடிங் வந்தால் உடனே யூஸ்வலாக எக்கோஸ்பிரினை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்துக்குமே எந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டாலுமே அதுக்கு ஒரு ப்ளஸ் இருந்தால் எல்லாத்துக்குமே ஒரு மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது நம்ம தவிர்க்க முடியாது. அந்த டேப்லெட் போட்டதுனால தான் இப்போ ப்ளீடிங் வருதுன்னா அர்த்தமே கிடையாது. There are so many people whom we give ecosprin and எல்லாருக்கும் bleeding நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. So take that factor out of your mind. Might not be because of ecosprin. The second factor is you are only 6 weeks. So இப்போ 6 வாரத்துக்கு bleeding இருக்கு, blood clot இருக்குன்னா you need to be on supportive medications. உங்க டாக்டர் வந்து HCG இருக்கட்டும், இன்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஆகட்டும் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்கோங்க. bleeding குறையிற வரைக்கும் obviously ecosprin ஸ்டாப் பண்ணுங்க. So it's not that it's because of ecosprin you're bleeding. You might bleed and that's why your doctor has actually stopped ecosprin and she has put you on other medicines. Ramachandran, my wife is in 6th month of gestation. She gets mucus during urination. Is it normal? That's quite common because mucus or white discharge it actually comes from the vagina. உள்ளேந்து வருதில்ல. Vagina is the outer part. So on the outer part லேந்து வரும்போது most of the time it's common. அதுல foul smelling இல்லையான்னு பாருங்க. ரெண்டாவது urine போர்ச்சு எரிச்சல் இல்லையான்னு பாருங்க. Itching இல்லையான்னு பாருங்க. So smell, that's odor, itching and urinary infection, அதாவது ரொம்ப வலிக்கிறது அந்த இடத்துல itching இருக்கு அப்படின்னா then that means it's a cause of infection. அப்படி இல்லைன்னா normal vaginal discharge is fine. You can have lot of water but it won't hurt the baby in any way. Hi ma'am, எனக்கு 28 days periods date. Ovulation kit check பண்ணிட்டு intercourse வச்சுக்கிட்டோம். Today 32nd day. 30th day check பண்ணப்போ double line வரல. Next எப்போ check பண்ணணும்? Okay, so basically I would say நீங்க already நீங்க வந்து 32nd na wait, hold on. ஏன்னா 30th day உடனே don't expect. One, I always tell patients when they plan for pregnancy, stop expecting. And I know that you have been doing with ovulation kit and you've been planning. Ovulation kit also has its own false positive ratios. So ella ovulation kitum correct on the 2 lines kakumodu ovulation artham illa. So once you do something you expect the result, right? So overdo பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஹோல்ட் ஆன். when you miss your periods, always I tell my patients, even when they do follicular study na kuda 1 week wait பண்ணுங்க. 1 week wait பண்ணிட்டு அதுக்கப்புறம் urine test. அப்படி சரியா கிளியரா தெரியலனா blood test. So இந்த 1 week குள்ள 28th day இல்லனா 30th day இல்ல 32nd day 34th day எல்லாம் செக் பண்ண வேண்டாம் because it will induce a lot of anxiety. Sometimes நீங்க plan பண்ண ஆரம்பிக்கும்போது periods கொஞ்சம் தள்ளி போலாம், delayed-ஆ இருக்கலாம். So அதனால don't try to stress yourself because of this. That's what I'm trying to say. Relax-ஆ விடுங்க. At least ஒரு 3-4 days விடுங்க. ஒரு 1 week ஆட்டும். When you're expecting your periods, exactly wait for 6 to 7 days from the date when you're expecting and then test and see. Hi ma'am, amniotic fluid kammiya irukku. I'm 4-month pregnancy. How to increase amniotic fluid level? I know, I understand. ஏன்னா amniotic fluid நம்ம இதுவே வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் அப்படின்னா we can monitor, நிறைய பவுடர் சாஷெல்லாம் கொடுக்கலாம். பட் 4 மாதம் 5 மாதத்தில் வந்து எனக்கு என்னோட மெயின் கன்சர்ன் வந்து ஏன் இந்த வாரத்தில் fluid குறையுது. பிகாஸ் 8-9 மாதத்தில் குறையிறது வந்து நஞ்சு கொடி மெச்சூர் ஆகிடுச்சு, குழந்தை டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு நான் சொல்லலாம். ஆனால் 4th month 5th monthல எனக்கு ஃப்ளூயிட் குறையிறது அப்படின்னா தட் அலோன் கான்ட் பி அ ஃபைண்டிங். அப்போ எனக்கு அதோடு சேர்த்து குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குது, குழந்தைக்கு ரத்த ஓட்டம் எப்படி போகிறது, அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு ரத்த ஓட்டம் எப்படி போகிறது, குழந்தைக்குள்ளேயே தொப்புள் கொடியில் எப்படி போகிறது, அண்ட் குழந்தையோட பிரெயினுக்கு எப்படி போகிறது, குழந்தையோட கிட்னிஸ் எப்படி இருக்குது, யூரினரி பிளாடர் எப்படி இருக்குது, எனக்கு இத்தனை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் நான் உமிழ்நீர் கம்மியாக இருக்கிறதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு நான் பதில் சொல்ல முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் மாதிரி லீக் ஆகுதா. ஸோ there are many things which I need to know. வேறு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களா பிஃபோர் மீ கமெண்டிங் ஆன் வை த ஃப்ளூயிட் இஸ் லெஸ் அண்ட் ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் த ஃப்ளூயிட். ஏன்னா ஃப்ளூயிட் ரிடக்ஷன் இன் 4 months இஸ் நாட் நார்மல். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் நார்மல். இதுவே 8 months 9 monthsனா அது வேறு விஷயம். ஆனால் 4th and 5th monthல ஃப்ளூயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஐ நீட் டு செக் வை இட்ஸ் ரெடியூசிங் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஈவன் ஸ்டார்டிங் த ட்ரீட்மெண்ட். Ma'am, I am APS positive. I am taking heparin now 34 weeks. Is there any problem during delivery time?
See, delivery time வந்து ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் டெலிவரி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். யூஸ்வலாக எக்கோஸ்பிரின் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க 36 வீக்ஸ்லேயே. அண்ட் அப்படி ஸ்டாப் பண்ணி டெலிவரி பிளான் பண்ணுவாங்க. டெலிவரி சப்போஸ் நீங்கள் பெயினில் போனாலும் ஹெப்பாரின் ஸ்டாப் பண்ணி at the later எவ்வளோ ஒரு 24 hours 48 hours லேட்டர் தான் அவங்க டெலிவரியை பிளான் பண்ணுவாங்க. ஈவன் இஃப் யூ கோ அண்ட் பெயின், அப்படி நீங்கள் பெயினில் போயிட்டோன்னா கூட we have medicines to counteract. ஸோ ஹெப்பாரின்னால அவங்க டெலிவரிக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஹெப்பாரின்னால அவங்க பேபிக்கு ஹார்ட் பீட் குறையாம நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிற வாய்ப்புகள் தான் அதிகம் than any disadvantages. Roshan. Hi ma'am, I'm Roshan, 12 weeks 6 days. I finished my NT scan. Baby has a septated fluid in the neck and trisomy 21 is 1 in 1081 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால நிறைய ப்ராப்ளம் பேபிக்கு இருக்கா? ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன் இஸ் செப்டேட்டட் ஃப்ளூயிட் லீஷன் சொல்லியிருக்கீங்க. இப்போ செப்டேட்டட் லீஷன் அப்படின்னா வந்து டவுன் சிண்ட்ரோம் ரிஸ்க் லோ ரிஸ்காக இருக்க வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் செப்டேட்டட்னாலே என்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்டி அதிகமாக இருந்ததுன்னா யாரையுமே நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கே அலோவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் பிளட் டெஸ்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஐ நீட் அ கன்ஃபர்மேட்டரி ஆன்சர். ஸோ ஐ வுட் ஒன்லி விஷ் தட் இஃப் யூ குட் ரீச் அவுட் டு அஸ் இட் வில் பி பெட்டர். ஏன்னா வந்து சொல்கிறது ரெண்டுமே கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. ஹலோ மேம், ஹவு மெனி வேக்சின்ஸ் நீட் டு பி டேக்கன் டியூரிங் ப்ரெக்னன்சி? ஓகே, ஸோ இப்போ வேக்சின்ஸ்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் இப்போ இருக்குது. எல்லாருமே வந்து மற்ற வேக்சின் எடுக்கிறோமோ இல்லையோ கோவிட் வேக்சின் பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. irrespective of whether you are pregnant or not, I am bound to say this as a physician, as a doctor, please take your booster shot whenever you are. If you have not done your first and second, please தயவு செஞ்சு go get yourself vaccinated. இப்போ we have enough studies. லாஸ்ட் டைம்லாம் இன்னும் ஒரு 6 மாதம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா we never had studies about vaccines in pregnancy. ஸோ நாங்களே வந்து we were very skeptical. But now we have enough data and studies now to say that pregnant mothers at any point in pregnancy, they are good to go to take their COVID vaccines. So vaccine avoid பண்ணாதீங்க. COVID vaccine அதை பொறுத்த வரைக்கும் number 1. 2, tetanus injection is ஒரு ஏஜ் ஓல்டு மெத்தட். அது போனாலே அந்த வேக்சின் போட்டுடணும்னு எல்லாருக்குமே உண்டு. இப்போ டிடியை தவிர நாங்கள் 7 monthsல வந்து அந்த டிடியும் இன்க்ளூட் பண்ணி டிப்தீரியா அண்ட் பர்டிசஸ், அதாவது நியூமோனியான்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வைரல் ஃப்ளூ தான். அதுக்கு டிப்தீரியா நியூமோனியா அதையும் சேர்த்து நாங்கள் வந்து ஃப்ளூ வேக்சின் ஒன்று கொடுக்கறது உண்டு 7 months ப்ரெக்னன்சியில். டிடியோட சேர்த்து அதை எடுத்துக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ வி அட்வைஸ் ஒன்லி TT along with diphtheria and pertussis vaccine during pregnancy, along with the routine COVID vaccine which we are putting it now. Divya Bharati. Hi ma'am, I have 2 kids, 7 and 5 years, and both are C-section. I found that I am pregnant again. Kindly tell me about the possible risk and can I continue this pregnancy? Okay, so previous 2 cesarean and now you are pregnant. I would only say if you're absolutely sure to go ahead, please go ahead. ஏன்னா previous 2 cesarean நால ரிஸ்க் வரும்ன்ற அவசியம் இல்லை. But the only thing is that previous 2 cesarean நால you can't opt for a normal delivery this time. Number 1, it has to be an elective caesar. ஏன்னா uterusல already we've had 2 scars and allowing for normal delivery might not be a possible option. 2, பிளாசண்டா, அதாவது நஞ்சுக்கொடி வந்து அந்த ஸ்கார் ஏரியாவில் உட்காராமல் இருக்கணும். அவ்வளோதான் எங்களோட மெயின் எய்ம். நஞ்சுக்கொடி கீழே போஸ்டீரியராக இருந்து இல்லை ஃபண்டல், அதாவது கர்ப்பப்பையில் வேறு எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது லோ லைங்காக இல்லாமல் இருந்தாலே போதும். மற்றபடி சர்ஜிக்கல் டைம் போது, அதாவது நம்ம எலக்டிவாக ஒரு சிசேரியன் பிளான் பண்ணும்போது அந்த குடல் பகுதி அந்த யூட்ரஸ் கிட்ட ஒட்டின்று இல்லாமல் இருக்கணும். அது வந்து சர்ஜிக்கல் பிளான் நாங்கள் சிசேரியன் பண்ணும்போது வர திங்ஸ் நாங்கள் பார்த்துக்கணுமே தவிர மற்றபடி இஃப் யூ வில்லிங் டு டேக் இட் ஃபார்வர்ட், இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறையா இந்தியாவிலன்னு இல்லை, இந்தியாலையும் we are having 2 to 3 cesareans. பட் என்னோட கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அபுதாபி, துபாய், அவுட் சைட் இந்தியா, அந்த சவுத் அங்கெல்லாம் இருக்கும் போது நிறைய பேர் வந்து they have 3 or even 4 cesareans, 4, 5 even. We have had patients with 4 or 5th cesarean. So அதனால yes, risk is definitely there. பட் நீங்கள் பண்ணவே முடியாதுன்றதுக்கு அப்படிலாம் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. Next, Akila Mohan. Ma'am, after confirming home test positive pregnancy, when to visit doctor and whether VBAC done 1.5 year gap after C-section, ma'am? See, ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் 2 questions இருக்குது. ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வாரத்தில் எடுக்கிறீங்கன்னு பார்க்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி பீரியட்ஸ் மிஸ் பண்ணி ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க. உங்கள் டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பொறுத்து இருக்கு. ஸோ உங்கள் டாக்டரை மீட் பண்ணுறது எனிவேர் பிட்வீன் 6 to 7 weeks, தட்ஸ் குட் இனஃப். as long as நீங்கள் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறவங்களா இருந்தால். இல்லைனா at the earliest நீங்கள் எப்போ ப்ரெக்னென்ட்னு தெரியுதோ ப்ளீஸ் விசிட் யுவர் டாக்டர். தட்ஸ் வாட் ஐ யூஸ்வலி டெல் மை பேஷண்ட்ஸ். ஏன்னா எப்போ நம்மளுக்கு வந்து
அந்த ப்ரெக்னன்சியில் ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ வரும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ஆன் த சேஃபர் சைட். ஸோ இஃப் யூ ஆர் pregnant and you know that you are pregnant, start folic acid. இல்லை அதுக்கு முன்னாடியே முடிஞ்சா ஆரம்பிங்க. இல்லை once you know you are pregnant, it's always better to visit your doctor within a week or 10 days. 1. 2, within 1.5 years of cesarean VBAC பண்ணலாமா அப்படின்றது எங்களோட VBAC வீடியோவில் நாங்கள் எக்கச்சக்கமாக இதை பற்றி பேசியிருக்கோம். பார்க்கலன்னா ப்ளீஸ் பாருங்கள். அதில் நாங்கள் யூஸ்வலாக சொல்லியிருப்போம் 18 months கேப் அப்படின்னா ஒரு within 2 years, 1.5 to 2 years தான் அந்த 18 மாதம்னு சொல்லுவோம். பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் the only thing is what was the indication of your previous cesarean. இதுதான் எங்களோட மெயின். நம்ம 2 வருஷம் கேப் வந்துடுது, எந்த காரணத்துக்காக உங்களோட ப்ரீவியஸ் cesarean பண்ணாங்க, அப்புறம் இந்த ப்ரெக்னன்சியில் பேபி வெயிட் என்னவா இருக்கும், பேபியோட தலை இறங்குமா, தானா நீங்கள் லேபரில் போகிற வாய்ப்புகள் உண்டா, ஏன்னா எங்களால் மெடிசன்ஸ் கொடுத்து இன்டியூஸ் பண்ண முடியாது. ஸோ there are many factors which you need to consider before we start for a VBAC. Might be too early now to comment on VBAC for this pregnancy. Which food can be given first time for baby? Okay, so when you wean off babies, wean off usually வந்து நாங்கள் exclusive breastfeedingன்றது initial 6 months after delivery அப்படின்னு சொல்லுவோம். weaning offன்றது தாராளமாக you can wean off babies after 6 months because they do need other sources of vitamins and nutrients as well. ஸோ நீங்கள் wean off பண்ணும்போது நிறைய ப்ராசஸ் ஃபுட்ஸும் கடையில் அவைலபிளாக இருக்குது. பட் ஐ வுட் யூஸ்வலி சே நீங்கள் நார்மலாக இப்போ வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு, லைக் நம்ம வெஜிடபிள் சாப்பிட்றோம், நம்ம இந்த கேரட்டெல்லாம் நம்ம வந்து வி ஹாவ் ஆஸ் வெஜிடபிள்ஸ் இல்லையா. நான் குழந்தைக்கு நாங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த வெஜிடபிள்ஸ் அன்னன்னைக்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் பண்ணுறீங்களோ, ஈவன் ஒரு கலங்கு வெரைட்டி, ஈவன் இந்த யாமு சொல்லுவோம், இல்லை கேரட்டு, பீன்ஸு, மோஸ்ட்டாக கேரட் இல்லை ஆப்பிள், ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் மேஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பாயில் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஒரு அந்த திக்காவோ ஹார்டாவோ எதுவுமே இல்லாமல் start with simple foods like fruits and vegetables because அதில் எதுவும் டம்மி அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதை ஆரம்பித்து ஸ்லோவாக நீங்கள் வந்து அதெல்லாம் டைஜஸ்ட் ஆறது, ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஃபைன் அப்படின்னா தென் யூ கேன் ஆக்சுவலி மேக் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தால் ரைஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி கொஞ்சம் நீங்கள் தால் யூஸ் பண்ணி இல்லை ரசம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ மூங் தால் ரைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பாயில்ட், மேஷ்ட், அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிங்க. அப்புறம் யூ கேன் கோ இன் ஃபார் யுவர் மேஷ்ட் ரைஸ் வித் அதர் வெஜ்ஜீஸ். Please share about menopause. Okay, so menopause is a topic which is like ஒரு ஃபுல் டே பேசலாம், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மெனபாஸில். பட் ஒரு விஷயம் நான் வந்து பர்டிகுலராக சொல்லணும், பிகாஸ் ஐ ஹவ் சீன் மை மதர் கோ த்ரூ, ஐ ஹவ் சீன் மை இன்லாஸ் கோ த்ரூ. ஸோ நிறையா எங்களோட தெரிஞ்சவங்க ஃபேமிலி, மெனபாஸ் இஸ் அ ஃபேஸ் வேர் நாட் மெனி பீப்புள் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் டெஃபினட்டாக ஐ வில் put across the entire video on menopause because many people beyond say or age of 45, 40, 50 கிட்ட 48 to 52 அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆவரேஜ் இந்தியன் உமன் ஓட மெனபாஸ் ஏஜ்னு சொன்னோன்னா பிட்வீன் 48 to 52 தான் சொல்லுவோம். பிஃபோர் 45, அதாவது இந்த 40, 41, 42 இஸ் வெரி ஏர்லி மெனபாஸ். அண்ட் பியாண்ட் ஒரு 55, 56ல கூட வந்து இட்ஸ் லேட். ஸோ இன் பிட்வீன் தட் ஃபேஸ் அரௌண்ட் 50ல தான் சொல்லுவோம். The women at that phase, no, they actually go through a lot. அது நம்ம as a இப்போ நீங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் ஆகட்டும், அப்பா இல்லை குழந்தைங்க யாரான பார்க்குறீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அந்த ஏஜில் வந்து குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், ஒரு ஹாட் ஃப்ளஷஸ், அதாவது சடனாக வேர்த்து விடலாம், ரொம்ப நெஞ்சு படபடப்பு இருக்கலாம், நிறையா அவங்களாலேயே வந்து அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜஸ் வந்து அந்த பெரிமெனோபாஸ் அண்ட் மெனோபாசல் டைம். ஏன்னா எக்கச்சக்கமாக ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் நடக்கும் அந்த டைமில். அண்ட் அந்த டைமில் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் ரொம்பவே குயிக்காக ஃப்ளோ டவுன் ஆகிறதுனால they themselves feel very difficult to handle that phase. So I only wish that this message gets conveyed. Menopausal symptoms இருந்ததுன்னா don't hesitate to meet your doctor, number 1. Number 2, உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லுங்க that you're going through something in that phase and you need help. So there's nothing wrong. For the family which you have worked so hard, you deserve the other family members to support you as well. Okay, next question. எந்த வீக்ல cephalic positionக்கு வரும் மேம்? I am in 31 weeks now. Okay, so see, cephalic position na basically it's like a normal ஒரு say ஒரு practicalaன விஷயம். தலைன்றது கீழே வரணும். எப்போ கீழே வரும்?
அந்த தலை வந்து நல்ல ஹெவியானா டியூ டு கிராவிட்டி தலை இறங்கணும். ஸோ தட்ஸ் பேசிக் ஃபிசிக்ஸ். ஸோ கிராவிட்டி கீழே இருக்கும்போது எந்த ஹெவி பார்ட்டும் மேலே இருக்க முடியாது, ரொம்ப ரேர். ஸோ அது கீழே வரணும். தலை ஹெவி ஆறுதுன்றது ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வர டைமில். ஸோ தட் இஸ் அரௌண்ட் 8 months 9 months அப்ராக்சிமேட்லி. ஒரு 32-34 வாரத்துக்கு ஒரு 2 கிலோ வந்துடும் குழந்தை, 1.5 2 கிலோ. ஸோ 34 வாரத்துக்கு ஒரு 2 கிலோ வந்த குழந்தை, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேபி ஹெட் டு ஸ்டே அண்ட் த லெக்ஸ் டு ஸ்டே அப், ஹெட் டு ஸ்டே அப் அண்ட் த லெக்ஸ் டு பி டவுன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 8 months 9 months டைமில் மெனிய டைம் பேபிஸ்க்கு வந்து தலை இறங்கிடும். ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் வீக்குன்னு வாரம் கிடையாது. எனி டைம் பியாண்ட் 33-34 weeks யூ கேன் எக்ஸ்பெக்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பேபிஸ் வந்து தலை கீழே வந்துடும். ஹாய் மேம், நான் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். பேபிக்கு ஹார்ட்டில் எக்கோஜெனிக் இன்ட்ரா கார்டியாக் ஃபோக்கஸ் சீன் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்லியிருக்காங்க. எனி ப்ராப்ளம் மேம்? அப்சல்யூட்லி நாட் அ ப்ராப்ளம் மலர், அப்சல்யூட்லி நாட். இதை பற்றி நான் எக்கச்சக்கமாக நானே வீடியோஸில் பேசியிருக்கேன் அண்ட் நிறையா டைம் நான் லைவ்லேயும் சொல்லியிருக்கேன். எக்கோஜெனிக் கார்டியாக் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி அ ஒயிட் டாட். அந்த ஒயிட் டாட்ன்றது எக்கோஜெனிக்னா வெள்ளை, ஃபோக்கஸ்னால் அது ஒரு பாயிண்டில் ஒரு புள்ளியில் அந்த ஹார்ட்டு வெள்ளையாக ஒரே ஒரு புள்ளி தெரியுதுன்னு. அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, அந்த ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து பிரைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. முன்னாடி காலத்தில் பயந்துருந்தாங்க அந்த வெள்ளை புள்ளி தெரிஞ்சால் குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் வந்துருமோ அப்படின்னு. இது நான் சொல்கிறது வந்து 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி. அப்போ ஸ்கேன் ஆகட்டும் இல்லை ரீசர்ச் ஆகும், அதெல்லாம் அவ்வளோ இல்லாத டைமில் அவங்க ரொம்ப பயந்துருந்தாங்க. பட் இப்போது நல்லாவே எங்களுக்கு தெரியும் மற்ற விஷயங்கள், அதாவது குழந்தைய மற்ற உறுப்புகள் நல்லா இருக்குது, உங்களோட டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங் ரிஸ்க் லோ ரிஸ்க்கு அண்ட் வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, அந்த வெள்ளை புள்ளி மட்டும்தான் ஒரே இஷ்யூ அப்படின்னா உங்கள் பேபி மற்ற பேபியை கம்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கும் கிடையாது. அது என் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் பேபி would be absolutely fine if echo is normal and rest of the baby is perfectly fine. So do not worry about it. Hi ma'am, 20 weeks pregnant now. I feel like drop of urine coming out sometime. Is this urinary infection? ஓகே, ஸோ 20 weeks ப்ரெக்னன்சியில் என்ன ஆகும், வென் அந்த யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் போது சம்டைம்ஸ் நம்ம பிளாடர் மேலே ப்ரெஷர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம், ஒரு ஸ்னீஸ் பண்ணும் போது இல்லைன்னா ஒரு காஃப் பண்ணும் போது இல்லை எதானும் தூக்கும் போது நம்மளே அறியாமல் யூரின் லீக் ஆகும். ஸோ அந்த இன்கான்டினன்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். எல்லா வாட்டியும் அது யூரினரி இன்ஃபெக்ஷன் அர்த்தம் கிடையாது. பட் there is nothing wrong in getting your urine tested for an infection. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நான் கீகல் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவேன். அந்த கீகல் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ரொம்ப டைட்டன் ஆகிடும் அண்ட் அந்த லீக்கேஜ் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாகிடும். கீகல் எக்ஸசைசஸ்னால் அந்த வஜைனல் மசில்ஸை நீங்கள் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் ரூம் போகணும், உங்களுக்கு பிளாடர் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, பட் வெளியில் வந்து நீங்கள் இருக்கீங்க, பாத்ரூம்ஸ் எதுவும் இல்லைன்னா how will you tighten and control your muscles? ஸோ அந்த மசில்ஸை நீங்கள் இன்வாலண்ட்ரி நார்மலாக இருக்கும் போதே அந்த மசில்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 5-10 செகண்ட்ஸ்க்கு விட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் நார்மல் சமைக்கும் போதோ இல்லைனா டிவி பார்க்கும் போதோ எப்போ வேணாலும் நீங்கள் அதை பண்ணலாம். அதை நீங்கள் அதுக்கு பேர் கீகல் எக்ஸசைசஸ்ன்னு, KIEGEL. ஸோ அது நீங்கள் சர்ச் பண்ணால் கூட தெரியும். அந்த கீகல் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணேனாலே மெனிய டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இன்கான்டினன்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். ஸோ பயப்பட வேண்டாம், இன்ஃபெக்ஷன் இல்லை, தாராளமாக அதை ரூல் அவுட் பண்ணிக்கலாம். பட் கீகல் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் யூ a lot. Hi ma'am, I'm 32 weeks pregnant, but in the doctor's appointment has given 34 to 35 weeks growth. Should I expect early delivery? No, not really. Oh, baby bigga இருக்குன்னு நினைக்கிறேன். So what I understand from the question is, நீங்கள் 32 வாரம் ஆனால் குழந்தை வந்து 34 வாரத்துக்கு வளர்ந்துருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம். ப்ராபப்ளி வெயிட் வந்து ஒரு 200-300 grams கூடுதலாக இருக்கலாம். அதனால பேபி சீக்கிரம் டெலிவரி ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஓவரால் வெயிட் ஆஃப் த பேபி அட் த டைம் ஆஃப் டெலிவரி தான் அது முடிவு பண்ணுமே தவிர இந்த ஒரு 2 weeks இன்க்ரீஸ்க்காக பயப்பட வேண்டாம். In my first normal delivery, I lost my baby, but unexpectedly within 3 months again I'm pregnant. Is there any problem for me and my baby? Please give me precaution for my pregnancy. Okay, I'm so sorry that you had lost your first child. ஆனால் இந்த ப்ரெக்னன்சிக்கு நான் பதில் பேசணும், லைக் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு நோ வாட் ஹேப்பன் இன் த ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி. எப்போவுமே அதுதான் எல்லா ப்ரெக்னன்சியுமே. இது நான் உங்கள் ப்ரெக்னன்சின்னு இல்லை, அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் என்ன ஆச்சு, எதனால குழந்தை நம்ம கையில் இல்லை, அந்த காரணம் ரெக்கரண்ட்டாக நான் ரெக்கரண்ட்டாக அப்படின்னா அந்த காரணம் வந்து ரிப்பீட்டடாக நடக்கிற காரணமா இல்லை அது தற்செயலாக நடந்ததா, அந்த காரணம் தெரிஞ்சாலே நம்ம இந்த ப்ரெக்னன்சியை நல்லபடியாக பார்த்துக்கலாம். ஸோ டோன்ட் வரி, ஸ்டே பாசிட்டிவ். as long as everything is fine, எல்லா வாட்டியும் அந்த மாதிரி ஆகாது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப், ஸ்டே பாசிட்டிவ்.
நான் 13 வீக்ஸ் 3 டேஸில் என்டி பண்ணேன் 1.5 mm பட் டபுள் மார்க்கர் பண்ணலை, அனாமலி நார்மல். அண்ட் 32 வீக் டாப்லர் ஸ்கேன் இஸ் MCA நார்மல். 36 வீக் 2.89 grams இட்ஸ் நார்மல். 32 வீக்ஸில் வந்து 2.8 கிலோஸ்ன்னு நினைக்கிறேன். 37 வீக்ஸில் 2.8. 37 வீக்ஸில் 2.8 இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல் வெயிட். அது ஆல்மோஸ்ட் டெலிவரி பண்ணுற டைம். ஸோ ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் ராங் வித் தட் வெயிட் அட் 37 வீக்ஸ். ஸோ தாராளமாக லுக்ஸ் ஃபைன் டு மீ. How stress affect a baby in I think நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் about stress in pregnancy. I think you need to watch that. Yes, there are plenty of research articles and papers which say that stress do get passed on to the baby. That also brings me to the question over here. இங்கேயும் ஒரு question இருக்கு, already கேட்டிருக்காங்க, cortisol hormone effect அப்படின்னு கேட்டிருக்காங்க. So cortisol is actually one of the stress hormones. ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும், cortisol, adrenaline, norepinephrine ஒரு 3-4 ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பிளட் ப்ரெஷர், உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும்போது தட் ஆல்சோ கோஸ் டு த பிளாசண்டா டு த பேபி. அந்த பேபியோட க்ரோத் ஆகட்டும், பிளட் ஃப்ளோ, ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபியர்லேயே அந்த அம்மா இருக்கும்போது நான் ஸ்கேன்லேயே நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். நான் நிறைய அம்மா வந்து பேபி வந்து கவுந்து படுத்துருந்தது இல்லைன்னா சுருண்டு படுத்துட்ருக்கு அப்படின்னா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படுறீங்களா, இல்லை பசிக்குதா உங்களுக்கு, are you tensed for something? ஏன்னா நிறைய பேர் வந்து they'll have an office appointment, அதாவது அவங்க ஆஃபீஸ் வந்து போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க குழந்தை திரும்பாது, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, எனக்கு மீட்டிங் இருக்குன்னு. ஐ யூஸ்வலி டெல் தெம் டோன்ட் ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் டெஃபினெட்லி த பேபி கேன் சென்ஸ். blood flow affect ஆக வாய்ப்பு இருக்கு. And there is one very recent article which says that the stress levels of the mother during pregnancy has a psychological impact on the baby. அந்த பேபியோட லாங் டேர்ம் ஃபேக்டர் படிச்சிருக்காங்க. ஒரு 5 இயர்ஸில் அந்த குழந்தையா இருக்கட்டும், இல்லை 10 இயர்ஸில் குழந்தையா இருக்கட்டும். ஸோ அதனால தான் அந்த மரைட்டல் டிஸ்பியூட்ஸ் ப்ரெக்னன்சி போதோ சரி, இல்லை அம்மா கான்ஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி, இட் டஸ் ஹாவ் அ லாங் டேர்ம் இம்பேக்ட் ஆன் த பேபி. ஸோ அதனால் எதுக்கு ஸ்ட்ரெஸ், when you get pregnant you have a live baby inside. ஸோ ஒரு குழந்தை அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஃபார் எனிதிங் you need to get stressed. எதுவாக இருந்தாலும் அது எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுங்க when you have a baby inside rather than getting stressed. Hi ma'am, I am 31 weeks pregnant. grown scanல பேபிக்கு ஹெட் அண்ட் ஸ்டொமக் பிக் இன் சைஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ப்ராப்ளமா? Sorry, I didn't listen to your question. I am 31 weeks pregnant. growth scanல பேபிக்கு ஹெட் அண்ட் ஸ்டொமக் சைஸ் இஸ் பிக்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ 31 வீக்ஸில் ஹெட் சைஸ், ஸ்டமக் சைஸ் மட்டும் பிக்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1, I need to know the weight of the baby. 2, I also need to know if the mother is a diabetic. 3, also want to know what is the height and weight of the mother and father. இந்த 3 விஷயமே தெரிஞ்சாதான் அந்த ஹைட், அந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸும் வயிறு சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் ஏன் பிக்காக இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் ஓவரால் பேபியே பிக்காக இருக்குது, கொஞ்சம் சப்பியாக இருக்குன்னா, ப்ரீவியஸ் பேபி இருக்குன்னா அதோட பர்த் வெயிட் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்காக பயப்பட வேண்டாம். Hi ma'am, how much mg of folic acid is recommended when we are planning for pregnancy? Okay, that's a good question. ஏன்னா நிறைய பேருக்கு we are coming like ஒரு 5 mg minimum நாங்கள் சொல்கிறோம். ஒரு 4 mg is what we started off with. Yeah, so 4 mg or 400 microgram சொல்லுவோம். அந்த folic acid தான் நாங்கள் யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ப்ரீவியஸ் எதான சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்ட்ரி, சே ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட் அந்த மாதிரி எதான இருந்ததுன்னா 5 mg. ஸோ இப்போ கிடைக்கிற எல்லா காம்போசிஷனுமே மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் வந்து 5 mg அவைலபிளாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் டு பி ஆன் த சேஃபர் சைட். ஸோ எய்தர் 400 microgram 4 mg or 5 mg is best. So I think we answered most of the thing. I think almost na last 2 questions மட்டும் already கேட்ட questions நான் ஆன்சர் பண்ணிட்டு I will finish this live. couple of things வந்து நிறைய பேர் வாமிட்டிங் பற்றி கேட்டிருக்காங்க ப்ரெக்னன்சியில். ஹைப்பரெமிசிஸ்னா வந்து நீங்கள் நிறைய பேஷண்ட்டோட தப்பான ஒரு எண்ணம் இருக்குது, லைக் டாக்டர்ஸ் டேப்லெட் கொடுக்கறது வந்து சேஃப் இல்லை ப்ரெக்னன்சியில். அந்த மித் ஐ வாண்ட் டு பிரேக் இட். அது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அதை சொல்லுங்கள். ஏன்னா ப்ரெக்னன்சிலேயே வந்து எங்களுக்கு ஒரு கேட்டகரின்னு ஒன்று இருக்குது,
FDA approved ஒன்று இருக்குது. அதுலேயே கேட்டகரி A, B, C, D, Xன்னு வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த A, Bன்றதெல்லாம் வந்து சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. C and D கூட கொடுக்கலாம் if it is beneficial for the baby or the mother. So Xன்ற கேட்டகரியில் வர மெடிசன்ஸ் மட்டும்தான் கொடுக்கவே கூடாது. ஸோ we ourselves have a category of drugs. ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வாமிட்டிங் ஆகட்டும், ஃபீவர் ஆகட்டும், இல்லை நிறைய பேருக்கு நாங்கள் கொடுக்கறது உண்டு. ஸோ டாக்டர்ஸ் ஒரு மெடிசன் வந்து வாமிட்டிங்க்குன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. ரேதர் தென் லூசிங். ஐ ஹவ் ஹேட் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் லாஸ்ட் 7-8 kilos in the first 3 months of pregnancy. குழந்தை வந்து ஹார்ட்லி 1 kilo 1.5 kiloல வந்து பிறக்கும். ஸோ இட்ஸ் நாட் worth it. ஸோ when doctors give you medicines for vomiting எடுத்துக்கோங்க. மெடிசன்ஸ் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும்னு நான் சொல்லலை, பட் அது தாராளமாக எடுத்துக்கலாம். டாக்டர் சேஃபான மெடிசன்ஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வாமிட்டிங் இருக்கும் போது ட்ரை டு அவாய்ட் ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபுட், பிளாண்ட் டயட், லெஸ் ஸ்பைசி எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் ஓகே, ஐ திங்க் பெல்விக் போன் பெயின் இதை வந்து நான் எல்லா லைவ்லையும் சொல்லுவேன், இந்த லைவ்லையும் நான் சொல்லி தான் முடிக்க போகிறேன். ப்ரெக்னென்சியில் இடுப்பு வலி, முதுகு வலி ஆர் எனி திங் பெயின் இஸ் குவைட் காமன். அது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பிகாஸ் அந்த யூட்ரஸ் எக்ஸ்பான்ஷனாலும் இடுப்பு எலும்பு கொஞ்சம் வந்து விரிவடையுது, அந்த மசில்ஸ் லிகமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால இருக்கும். ஸோ அதனால பெயின் வருது, ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் அண்ட் சகஜம். ஸோ பயப்படாதீங்க. as long as it's not severe pain that you can't tolerate. 2, bleeding. 3, leaking. ஸோ இந்த 3 விஷயம் இல்லாத வரைக்கும் அந்த பெயின் வந்துட்டு போகிற பெயின் இஸ் குவைட் காமன் இன் ப்ரெக்னன்சி. ஐ திங்க் we are almost there. And last one வந்து ஐ திங்க் நான் ஒரு லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன், ஈவன் இந்த கிளினிக்லேயும் சரி இல்லை வீட்லேயும் சரி, we were seeing one video, I think ரஜினிகாந்த் வீடியோ வித் டோலோ 650 வந்து போட்டு சாப்பிட்றதுல டோலோ 650 வந்து இட்ஸ் பிகம் ஸோ ஃபேமஸ். அவ்வளோ பேர் வந்து அப்படியே ஒரு சாக்லேட் மாதிரி, ஒரு மின்ட் சாக்லேட் மாதிரி எடுத்து போட்டுட்ருக்கோன்னு. ஃபைன், ஆல் ரைட் when you have fever, but டோலோ 650 is not a medicine which you can take it regularly. ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும். அது பெரியவங்களுக்கும் சரி இல்லை குழந்தைங்களுக்கும் சரி. இப்போ வந்து டெஸ்டிங் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் டெஸ்ட் பண்ணாமல் வீட்டிலேயே அவங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. டோலோ is the composition is paracetamol, and paracetamol is absolutely not very safe when taken long term. சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து நிறையா மெடிசன்ஸ் போடு அந்த பேராசிட்டமால் யூஸ் பண்ணுறது will hit your liver and kidneyயோட டாக்ஸிசிட்டி அஃபெக்ட் பண்ணும். அது டாக்ஸிக் ஆக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், ஏன்னா குழந்தைங்களோட லிவர் அஃபெக்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. ஸோ பேராசிட்டமால் எடுத்துக்கோங்க, ஆனால் ஒன்லி when you have an indication லைக் ஃபீவர் ஆகட்டும், இல்லைனா சிவியர் பாடி பெயின் ஆகட்டும், போஸ்ட் வைரல் ஃபீவர், அண்ட் உங்கள் டாக்டரை கேட்காம எடுத்துக்காதீங்க. நம்ம எல்லாரும் ரஜினிகாந்தும் கிடையாது, நம்ம எல்லாரும் அவ்வளோ டோலோவும் சாப்பிட முடியாது. ஸோ மேக் ஷுவர் தட் யூ டேக் டோலோ ஆர் பேராசிட்டமால் whenever it is only necessary and not as a, it's not a vitamin tablet. Obviously even vitamin tablet கூட நிறைய மாசத்துக்கு மேலே எடுத்துட்டா அதுக்குமே கெடுதல் உண்டு. No medicine is safe. It has its own pros and cons. உங்க டாக்டர் அணுகாம ஈவன் பேராசிட்டமால் கூட உங்க டாக்டர் சொல்லாம எடுத்துக்காதீங்க. I hope this live session was useful. I was very very happy that I had to meet you today. ஏன்னா we thought நாங்கள் மோஸ்ட்டாக கேன்சல் ஆகிடும்னு நினச்சோம், because we were கொஞ்சம் patients were there and I didn't want to hurry them up, but I'm so happy that I was able to meet you all. And once again from the entire team over here, wishing you all a very very happy Republic Day. Enjoy your evening and see you all soon in my next live. Take care. Bye bye.